அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உடைய சமூகம் ஆண்டவரே எங்கள் மத்தியில இருக்கிறதற்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை ஆண்டவரே காண்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்க இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதா. 9வது அதிகாரம். யெருபகாலின் குமாரன் அபிமெலேக்கு சீகேமில் இருந்த தன் தாயின் சகோதரரிடத்தில் போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி, யெருபகால்ன்றது கிதியோனோட இன்னொரு பேரு, அவனுடைய மகனாகிய அபிமெலேக்கு அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம முந்தின அதிகாரத்துல 30வது வசனம், கிதியோனுக்கு 70 பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனா மறுமனையாட்டிக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் பேரு அபிமெலேக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப மனைவிமார் மூலம் நிறைய பெண்களை திருமணம் செய்தான். அவங்களோட பிள்ளைகள் 70 பேர் இருந்தாங்க. ஆனா மறுமனையாட்டியான அவங்களுக்கு உரிமை கிடையாது. அப்படிப்பட்ட பிறந்தவன் தான் அபிமெலேக்கு. இன்னொரு இடத்துல வேலைக்காரிக்கு பிறந்த மகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அபிமெலேக்கு அவனுக்கு கிதியோனுக்கு அடுத்து அவன் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா அவன் என்ன செய்யறான்னா, சீகேம்ல இருக்க தன்னோட தாயோட சகோதரர்களை, மாமா அவங்கள போய் பாக்குறான். அங்க இருக்கிற தாயோட உறவினர் எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து, யெருபகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லாரும் உங்களை ஆள்வது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆள்வது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகள் கேட்க பேசுங்கள். என்ன பேச சொல்றான்னா, தன்னுடைய தாயின் உறவினரை பார்த்து, நீங்க போய் சீகேம்ல இருக்க இஸ்ரவேல் மக்கள்கிட்ட பேசுங்க. கிதியோனோட 70 பேர் பிள்ளைகள் ஆளுகை செய்யணுமா, அல்லது நான் ஒருத்த மட்டும் ஆளுகை செய்யவா, அப்படின்னு ராஜாவா இருக்கவா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமானவன் என்று நினைத்து கொள்ளுங்கள் என்றான். தனக்கு சாதகமா பேசுறதுக்கு நான் உங்க எலும்புல எலும்பு, ஏன்னா தாயோட சகோதரர்கள், அதனால உறவினர்ன்றத இப்படி சொல்றான். ஒரே இனத்தை சார்ந்தவர்கள், ஒரே குடும்பம்ன்றதுனால உங்க எலும்பும் மாம்சமும் அப்படின்னு சொல்றான். அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷர்கள் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்காக பேசினார்கள். இவன் சொன்னத அப்படியே போய் சொல்றாங்க. அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமெலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. சீகேமில் இருக்கிற மனுஷர்கள் எல்லாரும் சகோதரன் சொன்னதுனால, எலும்பில் எலும்பும் மாம்சமும், உங்கள் எலும்பு உங்க மாம்சம் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு மயங்கி அவன் பக்கமா சார்ந்துட்டாங்க. அபிமெலேக்கு பக்கமா எல்லாம் சார்ந்துட்டாங்க. அவர்கள் பாகால் பேரீத்தின் கோயிலில் இருந்து, பாகால் பேரீத்ன்றது அந்நிய தெய்வம், அந்த தெய்வத்தை வழிபட ஆரம்பிச்சாங்க. அந்த கோயில்ல இருந்து 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். 70 வெள்ளிக்காசை எடுத்து அந்த அபிமெலேக்கிட்ட கொடுத்தாங்க. அவைகளால் அபிமெலேக்கு வீணரும் போக்கிரியுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான். தன் கூட
தனக்கு பணி செய்கிறதுக்கு வீணரும் எந்த இதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆட்கள், பொறுப்பில்லாத ஆட்களை தன்னோடு வேலைக்கு வச்சுக்கிட்டான். யாரோட சேர்றோமோ அது போலதான் இருப்போம். இவனோட சேர்க்க சரியில்லை. வீணரோடு சேர்ந்தான், போக்கிரிகளோடு சேர்ந்தான். அப்ப நல்ல காரியத்தை செயல்படுத்த முடியாது. சேர்க்கை சரியா இருந்தா தான் சரியா செயல்பட முடியும். அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். அந்த கூட்டம், வீணரான கூட்டம், போக்கிரியான கூட்டம் அவனை பின்பற்றாங்க. அபிமெலேக்க அவன் ஒப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் எருபகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். இப்ப அபிமெலேக்கு என்ன செய்யறான்? கிதியோனோட பிள்ளைகள் 70 பேரையும் கொன்னுட்டான். ஆனாலும் எருபகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளித்திருந்தபடியால் அவன் தப்பினான். 70 பேரை கொன்னுட்டேன் அவன் நினைச்சான். ஆனா அதுல ஒருத்தன் யோதாம் அப்படின்றவன் மட்டும் தப்பிச்சிட்டான். கடைசி மகன் இளைய குமாரன். பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடி கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையில் அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள். இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து, இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் சேர்ந்து அபிமெலேக்க ராஜாவாக்கிட்டாங்க. ஆனா முந்தின அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், இது கிதியோன்ட்ட இஸ்ரவேல் மக்கள் கேக்குறாங்க, நீயும் உன்னுடைய குமாரனின் குமாரரும் எங்களை ஆளணும் அப்படின்னு கேட்கும்போது கிதியோன் சொல்றாரு, இல்ல, கர்த்தர் தான் உங்களை ஆளணும், ராஜாவா இருக்கணும், நாங்க உன்னை ஆள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பேசுறான். ஆனா இங்க இந்த அபிமெலேக்கு ராஜாவாகும்படி முயற்சி செய்து அதை இஸ்ரவேல் மக்களும் ஏற்றுக்கொண்டு இப்போ ஒரு கருவாலி மரத்துக்கு கீழே அபிமெலேக்க ராஜாவாக்கிட்டாங்க. இது யோதாமுக்கு அறிவிக்கப்பட்ட போது, யோதாம் தான் கிதியோனோட வாரிசு, அவன் மட்டும்தான் இருக்கான், மற்ற எல்லாரையும் கொன்னுட்டாங்க. அவன் அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் போய் கெர்சீம் மலையின் உச்சியில் ஏறி நின்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு, இந்த கெர்சீம் மலை அப்படின்றத குறிச்சி உபாகமம் 11வது அதிகாரம் 28வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கெர்சீம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூற கடவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கெர்சீம் மலையின் மேல ஆசீர்வாதத்தை சொல்லணும். இப்ப இங்க என்ன சொல்றான்னா, அந்த யோதாம் கெர்சீம் மலையின் உச்சியில ஏறி நின்னுட்டு உரத்த சத்தமிட்டு அவங்கள பார்த்து பேசுறான். என்ன பேசுறான்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சீகேமின் பெரிய மனுஷரே, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கணும்னா முதல்ல நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோதாம் சொல்றான். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. எல்லா மரமும் ஒரு உவமை மூலம் அவன் தன்னுடைய காரியத்தை விளக்கி சொல்றான். எல்லா மரமும் போய் ஒலிவ மரத்தை பார்த்து நீ எனக்கு ராஜாவாய் இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு ஒலிவ மரம்,
தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னில் உள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. என்ன தேவர்களும் புகழ்றாங்க, மனுஷரும் புகழ்றாங்க, அப்படி நான் கொழுமையா இருக்கேன். ஒலிவ மரம் சொல்லுது, நான் அவ்வளோ செழிப்பா இருக்கேன். அப்படிப்பட்ட நான் எல்லாத்தையும் விட்டுட்டு மரங்களை ஆள்றதுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராஜா பொறுப்பை வேண்டான்னு சொல்லுது ஒலிவ மரம். அப்பொழுது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. ஒலிவ மரம் வேண்டான்னு சொன்ன பிறகு அத்தி மரத்துக்கு போறாங்க. அத்தி மரத்திட்ட கேக்குறாங்க. அதற்கு அத்தி மரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அடுத்த அத்தி மரம் என்ன சொல்லுதுன்னா, நான் ரொம்ப டேஸ்டா இருக்கேன், அத்தி பழம் நல்ல பழத்தை கொடுக்குறேன், அதெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய வேலையை விட்டுட்டு நான் ராஜாவாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மறுத்துருச்சு. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவாய் இரு என்றது. அடுத்து மூணாவது திராட்சை செடியை பார்த்து கேட்கிறாங்க. அதற்கு திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. நான் இப்ப நல்ல திராட்சை ரசம் கொடுக்குறேன், அந்த ரசம் தேவர்களுக்கும் மனுஷருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்குது, அதெல்லாம் விட்டுட்டு ராஜாவா அரசால போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய செழுமைய, தங்களுடைய நற்கனிய, தங்களுடைய மகிழ்விக்கக்கூடிய ரசத்தை இதெல்லாம் விட்டுட்டு ராஜாவா அரசாவ மாட்டோம்னு 3 மரங்களும் சொல்லிடுச்சு. அப்பொழுது மரங்கள் எல்லாம் முச்செடியை பார்த்து, இப்ப சிறப்பான மரங்கள் எல்லாம் மாட்டேன் மாட்டேன் மாட்டேன்னு சொன்னதுனால இப்ப மரங்கள் எல்லாம் போய் முள்ளு செடிய பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. முள்ளு செடி சாபத்துக்கு அடையாளமானது, அதனால எந்த நன்மையும் கிடையாது. அப்படிப்பட்ட முள்ளு செடிகிட்ட போய் எங்களுக்கு ராஜாவாயிரு, தகுதி இல்லாத ஒரு முள்ளு செடிகிட்ட போய் இவங்க இப்ப கேக்குறாங்க. தகுதியானவர்களெல்லாம் மறுத்துட்டாங்க, இப்ப போய் கேக்குறாங்க. அதற்கு முள்ளு செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடைங்கள். நீங்க அபிஷேகம் என்னை பண்ணீங்கன்னா, என்னை ராஜா வாக்குறீங்கன்னா, நீங்க எல்லாம் எனக்கு கீழே வந்துடணும், என்னோட நிழல்ல வந்துடணும். இல்லாவிட்டால் முள் செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவுது என்றது. அப்படி நீங்க பண்ணலைன்னா, எனக்கு கீழே வரலைன்னா நான் அழிச்சிருவேன். என்கிட்ட இருந்து புறப்படுற அக்கினி கேதுரு மரத்தை அழிச்சிரும். கேதுரு மரம் ஸ்ட்ராங்கானது, அது நல்லா சிறப்பான அந்த மரத்தை, உறுதியான அந்த மரத்தை என்கிட்ட இருந்து வர்ற அக்கினி பட்சித்து போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்றது. அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு உவமையின் மூலம், நீங்க இப்ப முள்ளுச்செடி போன்ற அபிமெலேக்க ராஜாவாக்கி இருக்கீங்க, அவனே உங்களை அழிச்சு போட்டுருவான் அப்படின்றத உணர்த்தும்படியா இந்த உவமையின் மூலம் அவன் அந்த யோதாம் அவங்களுக்கு விலக்கி பேசுறத பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டானா, அபிமெலேக்கு கிதியோனோட மறுமனையாட்டியின் மகன். அவன் என்ன செய்யறான், கிதியோனோட 70 பிள்ளைகளை கொலை செய்துட்டு தன்னையே ராஜாவாக்கும்படி இஸ்ரவேல் மக்கள்கிட்ட பேசி அவங்கள ராஜாவாக்க வச்சுட்டான். இத அறிந்த கிதியோனோட வாரிசான யோதாம், அந்த 70 பேர்த்துல ஒருத்தர் மட்டும் தப்பிச்சான். அவன் இப்ப கெர்சி மலையில நின்று பேசுறான். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மலை மேல இருந்து
அவன் என்ன பேசுறான்னா, இப்ப நீங்க நான் சொல்றத கேளுங்க, அப்பதான் கர்த்தர் உங்களோட நீங்க பேசுறத கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மரங்கள் எல்லாம் சேர்ந்து ஒலிவ மரத்திட்ட கேக்குது. ஆனா அதையே சொல்லிடுது, நான் என்னுடைய கொழுமையை விட்டு ராஜாவாக மாட்டேன். 2வது அத்தி மரத்திட்ட கேக்குறாங்க, நான் என்னோட கனி தர்றதையும் சுவையான பழத்தை தர்றதை விட்டுட்டு ராஜாவா இருக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. 3வது திராட்சை செடி நான் என்னுடைய ரசத்தின் மூலம் தேவர்களுக்கும் மனுஷர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறேன், அதை விட்டுட்டு ராஜாவாக்க மாட்டேன்னு சொன்னோடனே முள்ளு செடிய போய் ராஜாவா இருக்கும்படி கேட்டாங்க. உடனே முள்ளு செடி சரின்னு சொல்லிச்சு. ஆனா நீங்க எல்லாரும் எனக்கு கீழே வந்துடணும், நீங்க அப்படி வரலன்னா முள்ளு செடியில இருந்து அக்கினி லீபனோனில் உள்ள கேதுரு மரங்களையும் பட்சித்து போட்டுரும், எல்லாம் உங்களோட சிறப்பானதெல்லாம் அழிச்சு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னத உவமையின் மூலம் இஸ்ரவேல் மக்கள் தகுதி இல்லாத ஒரு அபிமெலேக்க ராஜாவாக்கி இருக்கீங்க, நீங்க ராஜாவை ஆக்குனதுனால அவன் உங்களை அழித்து போடுவான்றத அவங்களுக்கு புரியும்படியா சொன்னத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப அந்த அபிமெலேக்கோடு கூட வீணர்களும் போக்கிரிகளும் சேர்ந்தாங்க. அவனுக்கு அவனோட சீகேம்ல இருந்த பெரிய மனுஷர்கள் அந்த பாகால் பேரீத் கோயில இருந்து 70 வெள்ளிக்காசை எடுத்து கொடுத்தாங்க. அதை வச்சு அவன் வீணரையும் போக்கிரிமான மனுஷரை தன்னோடு சேர்த்து கொண்டான்னு பார்த்தோம். நம்மளும் கூட நல்லவங்களோட சேரும் போது நல்ல கருத்துக்களை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப ஆவிக்குரிய ஐக்கியம் நமக்கு ரொம்ப அவசியம். ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துகிற காரியத்துக்கு நம்மளை விலக்கி காத்து கொள்ளணும். நம்மளுடைய ஐக்கியம் தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கும்போது நம்ம தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல எலும்பி பிரகாசிக்கிறவங்களா இருப்போம் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் மக்கள் தகுதியற்ற ஒரு ராஜாவை ஏற்படுத்தி அழிந்து போனதை நாங்க இந்த நாள்ல கூட தியானித்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள தேவையில்லாத காரியங்கள்ல ஈடுபடாதபடி காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, வீணரும் போக்கிரிமான மனிதர்களோடு சேர்ந்து அபிமெலேக்கு கெட்டு போனதை நாங்க தியானித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு ஆண்டவரே நாங்க ஐக்கியப்பட்டவர்களா தேவ ஜனத்தோடு ஐக்கியப்பட்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற உதவி செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை பயன்படுத்துங்க. சத்தியத்தை அறிந்து அநேகர் உம்மை விசுவாசிக்க கிருபை தாரும். நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் என்றதை செய்ய பலன், கிருபை, ஞானம் தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.